ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். நான் இன்றைக்கி ஸ்பாட்லைட்டுக்கு வந்திருக்கிறது விஜயோட ஸ்பாட்டை குறி வச்சு தான். அவருக்கு ஸ்பாட் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எய்ம். ஏன் ஸ்பாட் வைக்கிறேன்னா, அவர் ஒரு ஸ்பாட்டுக்கும் போகிறப்போ கூட்டம் இருக்குது பாருங்கள், நமக்கே மலைப்பாக இருக்குது. கூட்டம் எம்ஜிஆர் தாண்டி ஒரு கூட்டங்க இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகையில். எம்ஜிஆரை நிறுத்தணுன்னா வழியில் குழந்தைய போட்டுருவாங்களாம் தாய்மார்கள். எம்ஜிஆர் பொன்மன செம்மல் தகன்னு ஜொலிப்பார். அவரை பார்க்க ஆசைப்படுறது ஓகே. இந்த ஆள் என்னை விட மோசமாக தாடியும் மீசையுமா சுற்றிட்டு இருக்கிறாப்புல விஜய். என்னோடய டேட் ஆஃப் பர்த் தான் கிட்டத்தட்ட, அதாவது என்னோடய வருடம் தான் அவர் சொல்கிற வருடம் நான் சொல்கிறேன். ஆமாம், 52 வயது. அதை கூட நம்ம பேசணும். ஒரு இடத்துல 51, ஒரு இடத்துல 52 எழுதி கொடுத்துருக்குறாருன்னு. இந்த பதட்டம் இதெல்லாம் இவர் மேலே மக்கள் ஒரு நடிகனாக பார்க்க வந்தால் ஓகேங்களா. ஒரு உச்ச நடிகர் தான் உண்மையாக. அதிலெல்லாம் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. விஜயை நமக்கு பிடிக்காது அப்படிலாம் இல்லைங்க. விஜயோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரஜினிக்கு அப்புறம் கருப்புக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு நடிகர் விஜய். ஒன்றும் அவ்வளோ கலர்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவரை குமுதம் பத்திரிகையில் நான் பத்திரிகை பேர் சொல்லக்கூடாதுன்னா சொல்ல விரும்பலை. ஆனால் உண்மையை சொல்லணும். ஆக்சிடெண்ட் ஆன அம்பாசடர் கார் மாதிரி முகம் அப்படின்னு எழுதினாங்க. ஆஃபீஸை அவங்க அப்பா ஆள் அனுப்பி அடித்து நொறுக்குனாங்க. அப்படிப்பட்டவர் அரசியலில். அதே மாதிரி இன்னொரு தினப்பத்திரிகை, டெய்லி பேப்பர், நான் வேலை பார்த்தேன் அங்கே. என் பேரே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஆர்எஸ் கார்த்திக்ங்கிறத விட அந்த பத்திரிகை பேரை சொல்லி தான் கார்த்திக்மாருங்க இண்டஸ்ட்ரியில், மீடியாவில், சினிமாவில். ஆனால் அந்த பத்திரிகையும் ஆள் அனுப்புனாப்புல எஸ்.ஏ. சந்திரசேகர். அதில் அந்த ஒரு வாரம் ஒரு புக்கு வரும். அதில் அந்த பிறகு சொல்கிறேனே, தினமலர் இனிமேல் என்ன இருக்குது ஓகேங்களா. ஆமாம், விஜயே இவ்வளோ எதுக்குறோம், எந்த கேஸ் வந்தாலும் பார்த்துப்போம் அப்படிங்கிற மனநிலை தான். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 பத்திரிக்கையும் அடிக்க ஆள் அனுப்புனாங்க. உண்மையாக விஜய் அவ்வளோ கொடூரமாக இருந்தார். நாமெல்லாம் கூட சின்ன வயசில் அவ்வளோ அழகாக இருப்போம். இப்போ நம்ம நடிகர் கிடையாது, அதனால் உடம்பை பேணி காக்கலை, முகத்தை பொலிவு பெற செய்யலை. இப்படிப்பட்ட விஜய்க்கு இன்றைக்கி கூட்டம் என்னப்பா இது அப்படின்ற. அதுவும் இப்போ சமீபமாக தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் போனப்போ ஏர்போர்ட்லேருந்து ஒரு தூத்துக்குடி டவுனை நோக்கி போகிறப்ப பின்னாடியே பைக்கில் துரத்திட்டு வந்த ஒரு வேனை விழுந்தாங்க பாருங்கள். ஒரு 10-15 பேருக்கு மேலே காயம். என்ன 15 பேர் காயமாக, 15-16 பேருக்கு காயம். அது என்ன சிராய்ப்பு அடி, அதுதான். பின்னாடி ஒரு கனரகம் வாகனம் வந்திருந்தால் அவங்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். இப்படி டயானாவை புகைப்பட கலைஞர்கள் லண்டனில் அவருடைய காதலனோட போகிறப்ப துரத்துனதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி விஜய் மீது, விஜய் அப்படி என்னங்க ஏங்க, நம்மளை மாதிரி தான் காலையில் எழுந்து அவரும் பல் துளக்குறாரு, காலை கடன்களை முடிக்கிறாரு. என்ன உள்ளார நான் தங்கம்மா வெளியில் வந்துடுற போது இல்லை தங்க புஷ்பம் தான் எம்ஜிஆர் மாதிரி சாப்பிட்றாருன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பேசுகிறேன்லாம் சொல்லாதீங்க. ஒரு மனைவி இவர் மீது எவ்வளோ இவருடைய சைக்கோத்தனத்தை சகிச்சுக்கிட்டு இருந்தால், இவர் எலெக்ஷனில் என் கட்சி போட்டியிடுதுன்னு அறிவிக்கிறப்போ இவருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த பெண்மணியை இவர் படுத்திருக்கணும். இந்த மனிதனாக நம்ம மனைவிமார்களுக்கு, நம்மளுடைய சகோதரிமார்களுக்கு, நம்மளுடைய தங்கைமார்களுக்கு நல்லது பண்ண போகிறோம், அக்காமார்களுக்கு நல்லது பண்ண போகிறோம். யோசிச்சு பாருங்கள். தயவு செய்து கூடுங்க, ரசிங்க. விஜயோட முகத்தை பார்த்துருக்க மாட்டேங்க. இப்போ எனக்கெல்லாம் அவரோட நிறைய முறை ஃபோட்டோ கூட எடுத்துருக்குறேன். அது இல்லை மேட்ரு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனிதன் அவ்வளோதான். அவர் ஒன்றும் தெய்வ பிறவிலாம் கிடையாது. அவர் மேடையில் முழங்குறாரு, நான் மக்கள் காசுக்கு 1 பைசா எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. நீ சம்பாரித்ததே மக்கள் காசு தானேயா. உனக்கு ப்ரொடியூசராக இருந்தது யார்? உதயநிதி ஸ்டாலினும் துணை முதல்வராக இன்றைக்கி இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் சன் குழுமம், தயாநிதி மாறன், கலாநிதி மாறன். அப்போ ஒன்றா தான் இருந்தாங்க, அண்ணனும் தம்பியும். அவங்க காசில் தான் நீ நிறைய படங்கள் பண்ணியிருக்கிற. சுறா, எறான்ட்டு கடைசி வரைக்கும் உன் படத்தை ரிலீஸ் பண்ணது அவங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு நீ சவால் விட்டு அவங்களோட ஏதோ ஒரு சின்ன ஈகோ கிளாஷ். நீ மக்கள் பணத்தை நான் சொல்ல மாட்டேன்னா, நீ மக்கள் பணத்தில் தான் சம்பளமே வாங்கியிருக்கிற. அவங்கள்ட்ட இருக்கிறது யார் பணம்? பேசுனா ரொம்ப தப்பாகி போயிடும் விஜய். யோக்கியம் வர சொம்பெடுத்து உள்ளவைங்கிற கதையா நீ நான் யோக்கியம், மற்றவன்லாம் அயோக்கியன்னு சொல்கிற. இங்கே யார் யோக்கியம்? இங்கே எல்லோரிடமும் அயோக்கியத்தனங்கள் இருக்குது. என்கிட்ட 10% இருக்கலாம், உங்கள்கிட்ட 15% இருக்கலாம், அவர்கிட்ட 5% இருக்கலாம், இவர்கிட்ட 25% இருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய நான் யோக்கியன்னு எவனும் இன்றைக்கி நம்ம அப்பா தாத்தா காலத்து யோக்கியம் எவங்கிட்டையுமே கிடையாது.
இதை வந்து விஜய் முதல்ல உணர்ந்து பேசணும். நான் வந்து மக்கள் காசுக்கு ஆசைப்பட மாட்டேன், என்கிட்ட நீ கணக்கு காட்டியிருக்கிற சொத்து மட்டும்தான் உங்களோட சொத்தா? யோசிச்சு பாருங்கள் விஜய். நீங்கள் மக்கள் பண்ணது மக்களுக்கு சேர வேண்டிய வரியை ஒழுங்காக கட்டலைனாலே நீ மக்கள் பணத்துக்கு ஆசைப்படுறதா தான் அர்த்தம். இந்த ஆக்ஸ்பர்ட்டில் எடுப்போம். நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு கார் இறக்குமதி பண்ணு ஹார்பரில் சுங்க வரிக்கு நீங்கள் என்ன பாடுபடுத்துனீங்க? 6 லட்சம் ரூபா காசுக்கு இல்லாத மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து பேசலாமா விஜய்? உங்களை நம்பி இந்த மக்கள் திரண்டு வருது. ஒரு நண்பர் இப்போ ஒரு ஆடியோ காமிச்சார், திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. ஒரு பொண்ணு விஜயை பார்த்தோன்னா 18-19 வயசு தான் இருக்குமோ, அழுவுதான் அப்படியே. என்ன உங்களுக்கு பேத்து தந்துட்டார் விஜய்? அதெல்லாம் பேசுனா பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறேன்னு இன்னொரு யூடியூபர் மேலே கேஸ் போட்ட மாதிரி போடுவீங்க. ஏன்னா அதை வந்து மாற்றி நான் வன்மமாக பேசலை. அவ்வளோ வந்து என்ன, ஒரு மனைவி கட்டிய மனைவி இருக்கிறப்போ, தலைக்கு உயர்ந்த பையன் பொண்ணு இருக்கிறப்போ உடனே நீ யோக்கியமானு என்ன கேட்கக்கூடாது. நான் தலைவனாக ஆசைப்படல, ஓகேங்களா? உலகத்தில் எவனுமே யோக்கியம் இல்லைன்னு இப்போ தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி அதே மாதிரி அந்த பாட்டிலை தூக்கி அவருக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் போடுறது, ஒருத்தர் கிட்டாரை தூக்கி போட்டு அதை எடுத்து ஒரு வாசிக்கிற மாதிரி மேலே பட்டால் என்ன ஆகும்? விஜய் விடுங்க, கூட நிற்கிறவங்களுக்கு இல்லை அந்த கிட்டார் குறி தவறி கீழே விழுது, இவர் கேட்ச் பிடிச்சிடுறாரு, தோனியோட நண்பர்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இல்லையா? அதனால் நான் சொல்கிறேன், உண்மையாகவே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் போடுறீங்களே, மேலே பட்டால் என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்க பாதுகாவலர்கள் தாவி பிடிக்கிறேன்னு வண்டியிலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும்? தொல் திருமாவளவன் சமீபமாக ஒருத்தர் வந்து ஓங்கி அரைஞ்சிட்டார் வண்டியில், பிரச்சார வாகனத்தில் ஏறினவர் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் உடனே வந்து தொல் திருமாவளவன் மேலே வந்து மீடியாக்கள்லாம் வந்து வன்மத்தை கற்கிறது. இந்த விஜய் அதெல்லாம் ஊக்குவிக்கிறதா தெரியுது. அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்கிறாங்க. விஜய் உங்களை திருத்திக்கோங்க. உங்களுக்கு கூடுற கூட்டம் மலைப்பாக தான் இருக்குது. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு வியப்பாக இருக்கும், அது மட்டும் நிச்சயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேர்தலுடைய முடிவு அதே மாதிரி அன்னைக்கு வந்து டிநகர் பிரச்சாரத்தை வந்து கேன்சல் பண்ணது. டிநகர் மற்றும் அந்த சென்னையிலே இன்னொரு இடம், 2 இடத்துலையும் பிரச்சாரத்தை திடீர்னு கேன்சல் பண்ணுறது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நேற்று வந்து கடலூர் பிரச்சாரத்தை வந்து கேன்சல் பண்ணது. ஏன்னா கேட்டால் பாண்டிச்சேரி, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் இன்றைக்கி தான் அதை வந்து கேன்சல் பண்ணுவீங்களா? உங்களுக்கு கூட்டம் கொடுதுங்கிறதுக்காக மக்களை, இளைஞர்களை அலைகழிக்காதீங்க. வராதிங்கன்னு நீங்கள் அறிக்கை போடுறது வான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. செய்யாதீங்கன்னா நம்ம அரசியல், அப்போ நீங்கள் சராசரி அரசியல் தலைவராக தான் தெரியுறீங்க. யாரும் எனக்கு வந்து பேனர் ஒட்டாதீங்க, போஸ்டர் ஒட்டாதீங்கன்னு ஒரு அரசியல்வாதி சொன்னால் ஒட்டுங்கன்னு அர்த்தம். அதேமாரி என்னை தேடி வராதிங்க, அதுவும் குழந்தைங்களோட வராங்கன்னா குழந்தைங்களோட வந்து நிற்கிறாங்க. என்ன குடும்பம் சார் இது அப்படின்னு வெங்கட் பிரபு உடைய சகோதரர் பிரேம்ஜி பாணியில் தான் கேட்கணும், என்ன குடும்பம் சார் இதுன்ட்டு. உண்மையாகவே விஜய் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், உங்கள் மனசாட்சிகிட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மக்கள் உங்களுக்கு காட்டுற அன்புக்கு உண்மையானவரா அப்படிங்கிறத ஒரு நிமிடம் உங்களை நீங்களே பரிசோதிச்சு பாருங்கள். மக்கள் பணத்துக்கு ஆசைப்படலன்னு திருப்பி பேசுகிறீங்க. மக்கள் பணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. 2000 ரூபா டிக்கெட் விற்ற காசு யாருடையது? மக்களோடதா? உங்கள் ரசிகர்களும் மக்கள் தானே. ஆனால் அந்த மக்கள் எதையுமே புரிஞ்சிக்காமல் ஆண் பெண் பாகுபாடின்றி பேதமின்றி விசிலடிச்சான் குஞ்சுகளாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமாவது அவங்க திருந்தணும். உங்களையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் எந்த மாதிரி நடந்துப்பீங்கிறத உங்கள் மனசாட்சிக்கிட்ட கேளுங்க. இன்றைய வரைக்கும் மீடியாவை மீட் பண்ணாத விஜய், அதேமாரி மீடியாவுக்கும் ஒரு வேண்டுகோள். பனையூர் வீட்டு வாசலில் 50 கேமராவோட டேரா போட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது? நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, தப்பித்தவறி கூட இந்த மாதிரி தவறான மனிதர்கள் அரசியலில் தலைமை இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் பேசுகிறேன். எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து பேசுவோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.